எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ருதி. நான் சென்னையில தரமணியில இருக்கேன். என்னோட பிசினஸ் பேரு ஸ்ரீ புக்ஸ், டாய்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட். நான் இந்த பிசினஸ 2 இயர்ஸா பண்ணிட்டுருக்கேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஸ்டேஷனரி, பர்சனலைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ரொட்டீன்க்காக நான் நெறைய ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தேன். அதோட காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா, இது வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. பட் மத்தவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ, நம்ப ஏன் வந்து இதையே வந்து எக்கனாமிக்கல் காஸ்ட்ல எல்லாருக்கும் போய் சேர்க்கக்கூடாது, நல்ல ப்ராடக்ட்ஸ அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் தான். அந்த ஒரு நோக்கத்தில தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். உங்களோட டே டு டே லைஃப்க்கு எல்லாமே தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாய்ஸ். குழந்தைங்களோட டாய்ஸ். இந்த டாய் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் இது வந்து இந்த ஸ்லைடிங் பிக்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைட்ல இந்த பிக் போயிட்டு போயிட்டு வரும். மேலயும் கீழயும். இது வந்து ஒரு பேட்டரி ஆப்பரேட்டட் டாய் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அத நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா, அது மேல மேல ஏறி ஏறி அந்த படிக்கட்டு மாரி இருக்கும். அதுல ஏறி ஏறி போய் அழகா அப்படியே போயிட்டு வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ரசிப்பாங்க நீங்க அது போட்டு குடுத்தீங்கன்னா. இதுல செட் பண்றதுக்கு தனித்தனியா குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லைடு, அப்புறம் இந்த படிக்கட்டு இதெல்லாம். அத செட் பண்ணிட்டு நீங்க அந்த பொம்மைய அதுல வச்சீங்கன்னா, அது மேல ஏறி கீழ இறங்கி அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இது சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு. அதனால 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இது நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய டாய். இது பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து டாக்கிங் கேட்கஸ்ன்னு சொல்லுவாங்க. டான்சிங் கேட்கஸ்ன்னு சில பேர் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாடும் அண்ட் உங்களுக்கு வந்து இதுல நீங்க பேசுறதையும் இது திருப்பி பேசும். ஸோ, அதுதான் இதுல ஸ்பெஷாலிட்டி. ஸோ, இதுல வந்து மொத்தம் ஒரு 100 பாட்டு வரைக்கும் இந்த டான்சிங் கேட்கஸ் பாடும். அட் த சேம் டைம் இது டான்ஸும் பண்ணும். இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர். இதுல வந்து சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடும்போது, வாட்டர் டிஸ்பென்சர் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா காட்டுறதுக்காக இந்த டாய். இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் பிடிக்கும் இதுல. அவங்க விளையாடுறதுக்காக இதுல அந்த டிஸ்பென்சர் மாரி வச்சிருப்பாங்க. இதுல நிஜமாவே அவங்க தண்ணி வச்சுக்கிட்டு அத வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா, அதுலேருந்து தண்ணி வரும். அதுல இருக்கிற அந்த டேப்ப தொறந்து விட்டாங்கன்னா, அதுல அவங்களுக்கு தண்ணி வரும். இது வந்து அவங்க கிச்சன் செட்லாம் வச்சுட்டு விளையாடுற குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கேம். பார்த்தீங்கன்னா, காரு. இந்த கார் வந்து எப்படின்னா, இப்படி விட்டீங்கன்னா அப்படியே மேல கூட ஏறி போகும். ஸோ, இது புல் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம். நார்மலாவும் இப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, மெட்டல் கார். இந்த மெட்டல் காரும் அந்த மாரி தான். நீங்க புஷ் பண்ணி விட்டீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போகும் உங்களுக்கு. இது வந்து பிளாஸ்டிக் அண்ட் இது வந்து மெட்டல். ஸோ, பிரைசிங்ல உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதனால. இது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய இது. அவங்க கையில ஈஸியா புடிச்சுக்கலாம் இந்த பபிள் இத பார்த்தீங்கன்னா. இந்த டால்ஃபின் மாரி குடுத்துருக்காங்க. இதுல அந்த தண்ணி சொல்யூஷனும் இருக்கு. பபிள் சொல்யூஷனும். அத ஊத்திட்டு அவங்க பண்ணாங்கன்னா, நல்லா சூப்பரா பெருசு பெருசா பபிள்ஸ் வரும். இது வந்து பபிள் ட்ரேவும் ஒண்ணு குட்டியா குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல இருக்கும். அதுல வந்து அந்த பபிள் சொல்யூஷன ஊத்திட்டு அவங்க கன்னு மாரி எடுத்து பண்ணாங்கன்னா வரும். இதுவும் பேட்டரி ஆப்பரேட்டட் டாய் தான். ஸ்டேஷனரி செட். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸு, கிரேயான்ஸு, 2 பென்சில், எரேசர், ஷார்ப்னர், அப்புறம் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென்னு, இது எல்லாமே செட்டா வருது. இது தவிர இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பேடும் இருக்கு பின்னாடி. ரைட்டிங் பேடு. இந்த பேட்ல வந்து அவங்க எழுதி எழுதி இந்த பேனால இருக்கிற எரேசர் வச்சு அழிச்சுக்கலாம். இது வந்து ஸ்கெட்ச் பென் மாரி. ஸோ, இது அவங்க பிராக்டிஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஏதாவது வரைஞ்சுக்கலாம். இங்க வந்து ஏபிசிடியும் இருக்கு. அவங்க என்ன நோட் இருந்தாலும் இந்த மெமோ அதுல எழுதிக்கலாம். இது ஓவராலா ஒரு ஃபுல் கிட் மாரி வரும். இது வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுவும் மேஜிக் பேட் சொல்லுவோம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு புடிச்ச ஷேப்ஸ்லாம் வச்சு சைடுல இருக்கும். அண்ட் இதுல பென் மாரி இருக்கும். இதுல எழுதினாங்கன்னா அப்படியே இருக்கும். அண்ட் இத எரேஸும் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற இத வச்சு நாப் வச்சு அழிச்சாங்கன்னா அப்படியே அழிஞ்சிரும். திருப்பி ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கலாம். இது ஹவுஸ் ஷேப்ல வருது இப்போ.
எனக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். இது நார்மல் பபிள்ஸ். இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய பபிள்ஸா வரும் இதுல. சின்னதா இல்லாம நல்ல பெருசா இருக்கும். நம்ம கிட்ட இது பாக்ஸ்ல தான் கிடைக்கும். சிங்கிள் பீஸ் கிடையாது. பட் ஃபுல்லா ஒரு பாக்ஸ் மாரி எடுத்தீங்கன்னா, நம்ப சப்ளை பண்றோம். பாத்திங் டாய் அப்படி சொல்லுவோம். நான் உங்களுக்கு இது காட்டுறேன் எப்படின்னு. இதுல வந்து இந்த மாரி சவுண்ட் வரும். இந்த மாரி செட் ஆஃப் 5 டாய்ஸ் வரும் இதுல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தலாம் இருக்காங்கன்னா, ஒரு 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இத நீங்க காமிச்சு விளையாட்டு காட்டலாம். எஸ்பெஷலி அவங்க குளிக்கும்போது ரொம்ப அழுவாங்க. இந்த மாரி ஒரு டாய் அப்ப காமிச்சீங்கன்னா, அவங்க வந்து அத அழறதெல்லாம் நிறுத்திட்டு அவங்க ஜாலியா அப்படியே குளிக்கிறதுக்கு வருவாங்க. இது அந்த மாரி சின்ன குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்கிற ஒரு டாய். அண்ட் இது வந்து கார். இது வந்து சும்மா நார்மல் குழந்தைங்க விளையாடுற கார் தான். இது இப்படி விட்டீங்கன்னா அப்படி போகும். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நமக்கு கிடைக்குது. இது வந்து பெரிய சைஸ்ல இருந்தா குழந்தைங்களுக்கு அது புடிச்சு விளையாட வசதியா இருக்கும்னு இந்த மாரி பெரிய சைஸ்ல வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டாய்ஸ் பார்த்துருப்பீங்க. இது தவிரவும் நம்மகிட்ட நெறைய டாய்ஸ் இருக்கு. ஒரு 100 வெரைட்டீஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்கு. இது தவிர வுட்டன் டாய்ஸ்லாம் இருக்கு. நெறைய வந்து பால் ஹேமர், அப்புறம் வந்து பசில்ஸ் அந்த மாரியும் நெறைய ஐட்டம்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும். நீங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் டாய் வேணும்னா, அது வந்து நாங்க வந்து உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்க முடியும். உங்ககிட்ட கிடைக்கிற எல்லா டாய்ஸுமே கடையில கிடைக்கிற பிரைஸோட நல்ல அ அ கம்மியான ஒரு விலைக்கு கிடைக்குது. அண்ட் இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான டாய்ஸும். இதெல்லாம் வந்து அப்படி டக்குன்னு உடையக்கூடிய டாய்ஸ் இல்ல. நெறைய தடவ கீழ போட்டா கூட வந்து உடையாம நல்லா ஃபர்மா இருக்கிற பிளாஸ்டிக்ல செஞ்ச டாய்ஸ் தான். அண்ட் இது வந்து குழந்தைங்க நெறைய நாள் வச்சு விளையாடக்கூடிய ஒரு டாய்ஸா தான் நாங்க செல் பண்ணிட்டுருக்கோம். சரி. எங்ககிட்ட டாய்ஸ் வாங்குறதுக்கு நீங்க கீழ குடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, எங்ககிட்ட நீங்க என்ன மாரி டாய்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். டாய்ஸ்க்கு வந்து நாங்க ரீசெல்லர்ஸ் கூட வராங்கன்னா, நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். யாருக்காவது ரீசெல்லிங் பண்ற ஐடியா இருந்தாலும் எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். டாய்ஸ் எங்ககிட்ட ரீசெல்லிங் பிரைஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. பல்கா வாங்கணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட இருக்கு. அண்ட் ஏதாவது டாய்ஸ்லாம் வந்து பர்த்டே கிஃப்ட்டா குடுக்கறது, இல்லன்னா பார்ட்டீஸ்ல கிஃப்ட் பண்ணறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட கிடைக்குது.